இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களுக்கான 2026 மார்ச் மாதத்தின் முழுமையான ராசிபலன். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக உருவாகும் மாற்றங்களை நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். தயவு செய்து அமைதியாக அமர்ந்து மெதுவாக இந்த பலன்களை கேளுங்கள். மேஷம் என்பது அக்னி தத்துவ ராசி. உங்களின் அதிபதி செவ்வாய். உங்களிடம் உள்ள ஆற்றல், தைரியம், முன்னேற்ற எண்ணம் இந்த மாதத்தில் அதிகமாக செயல்படும். ஆனால் அதே சமயம் பொறுமை மிகவும் முக்கியமாகும். மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் மனதில் ஒரு புதிய திட்டம் உருவாகும். அது தொழில் தொடர்பானதாக இருக்கலாம், புதிய வியாபாரம் பற்றிய சிந்தனை இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். இந்த எண்ணத்தை உடனே செயல்படுத்த வேண்டாம். மெதுவாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். முதல் வாரத்தில் பணவரவு சீராக இருக்கும். பெரிய லாபம் இல்லாமல் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாது. செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். திடீர் கோபம் பேச வேண்டியதை காட்டிலும் அதிகமாக பேச வைக்கலாம். அதனால் பேசுவதற்கு முன் 2 வினாடி அமைதியாக இருங்கள். திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. ஆனால் உடனே முடிவு எடுக்காமல் அந்த நபரை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தொழில்துறையில் உங்களுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பு வரும். உங்கள் திறமையை நிரூபிக்க இது சரியான நேரம். தைரியமாக முன்னேறினால் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தூக்கம் குறையக்கூடாது. தினமும் குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் தூங்குங்கள். அதிக யோசனை உடல் சோர்வை தரலாம். மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அது உங்களுக்கு உற்சாகம் தரும். இந்த மாதம் முழுவதும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். வேகம் நல்லது, ஆனால் கட்டுப்பாடு இன்னும் நல்லது. மாத இறுதியில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கத் தொடங்கும். அமைதியாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் முன்னேற்றத்தின் அடித்தளமாக மாறும். மேஷ ராசிக்காரர்களே, இப்போது மார்ச் 2026 மாதத்தை தேதி வாரியாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் உங்களை உயர்த்தும், சில நாட்கள் உங்களை சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தம் இருக்கும். மார்ச் 1 மாதத்தின் முதல் நாள் ராசிநாதன் செவ்வாயின் வீரியம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கான வித்து உங்கள் மனதில் விழும். உற்சாகமாக தொடங்குவீர்கள். மார்ச் 2 நேற்றைய உற்சாகம் இன்றும் தொடரும். ஆனால் சந்திரனின் நகர்வால் உணர்ச்சிவசப்பட்டு யாரிடமும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம். மார்ச் 3 புதன் வலுவாக இருப்பதால் உங்கள் பேச்சு திறன் கூடும். ஆனால் அதே சமயம் மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. சொற்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. மார்ச் 4 பொருளாதார ரீதியாக சாதகமான நாள். சிறு முதலீடுகள் பற்றி சிந்திக்கலாம். நிலுவையில் இருந்த பணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம். மார்ச் 5 சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ஆடை, ஆபரணச் சேர்க்கை அல்லது கலைப்பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாள். மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். மார்ச் 6 சூரியனின் தாக்கம் சற்று எதிர்மறையாக இருப்பதால் உடல் சோர்வு ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொண்டு ஓய்வு எடுப்பது நல்லது. மார்ச் 7 சனியின் பார்வையால் மந்தமான சூழல் இருக்கும். வேலையில் தாமதம் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும். மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் தொழிலை பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதிய ஐடியாக்கள் தோன்றும். எதிர்கால முன்னேற்றத்திற்கு இது ஒரு மைல்கல். மார்ச் 9 திங்கட்கிழமை அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்பார்கள். சக ஊழியர்களிடம் நல்லுறவு பேணுங்கள். மார்ச் 10 ராகுவின் ஆதிக்கம் இருப்பதால் குறுக்கு வழியில் லாபமீட்ட ஆசை வரும். பேராசை பெருநஷ்டத்தை தரும் என்பதால் நேர்மையாக செயல்படுங்கள். மார்ச் 11 மன அழுத்தம் குறையும் நாள். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களின் நீண்ட நாள் கவலைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மார்ச் 12 தொலைதூர பயணம் அல்லது ஆன்மீக பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். இது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும். மார்ச் 13 எதிர்பாராத சந்திப்பு நிகழும். அது தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய கதவை திறந்துவிடும். மார்ச் 14 சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு வலிமை சேர்க்கும். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திட அல்லது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் செய்ய ஏற்ற நாள். மார்ச் 15 ஞாயிறு அன்று குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். குறிப்பாக தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். மார்ச் 16 வேலையில் சுமை கூடும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம்.
பொறுமையை கடைபிடிக்கவும். மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை என்பதால் முருக வழிபாடு சிறப்பு. மனத்தெளிவு கிடைக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு நீண்டகால பலன் தரும். மார்ச் 18 ரியல் எஸ்டேட் அல்லது வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை உள்ளவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். மார்ச் 19 வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். மார்ச் 20 கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் ஒருவித தனிமை உணர்வு வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் வரலாம். மார்ச் 21 சனி மற்றும் சந்திரன் சேர்க்கையால் ஒருவித தயக்கம் ஏற்படும். நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் வரும். அதை தகர்த்து எறியுங்கள். மார்ச் 22 குடும்ப பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் சுமூகமாக தீர வாய்ப்புள்ளது. மார்ச் 23 திடீர் பணவரவு உண்டு. கடன்களை அடைக்க அல்லது ஒரு நல்ல முதலீடு செய்ய இந்த தொகையை பயன்படுத்தலாம். மார்ச் 24 தைரியம் கூடும் நாள். நீங்கள் இவ்வளவு நாட்களாக தயங்கிய ஒரு விஷயத்தை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மார்ச் 25 உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பற்றிய நல்ல செய்தி வரும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு கூடும். மார்ச் 26 சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருக்கலாம் என்பதால் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்கவும். மார்ச் 27 தடைகள் விலகும் நாள். நேற்றைய குழப்பங்கள் நீங்கி புதிய தெளிவு பிறக்கும். உங்கள் திட்டங்கள் வேகமெடுக்கும். மார்ச் 28 நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மார்ச் 29 பழைய ஞாபகங்கள் மற்றும் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வீர்கள். மன முதிர்ச்சி அதிகமாகும் நாள். மார்ச் 30 அடுத்த மாதத்திற்கான ஏப்ரல் இலக்குகளை நிர்ணயிப்பீர்கள். உங்கள் ஆற்றலை எங்கே செலுத்த வேண்டும் என்பதில் தெளிவு கிடைக்கும். மார்ச் 31 மாதத்தின் கடைசி நாள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக உணர்வீர்கள். உங்கள் பொறுமையும் உழைப்பும் உங்களை செதுக்கியதை உணரும் தருணம். முக்கிய குறிப்பு: இந்த மார்ச் மாதத்தில் 10, 20 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளன. இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள JJ Astro Talks சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். JJ Astro Talks குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.